ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டு பையன் சேனல். இன்றைக்கி நம்ம ஆட்டோ கிரேஸ் டுட்டோரியல் பார்த்துட்ருக்கோம். இந்த சீரிஸில் வந்து இப்போ 4th வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட் வீடியோ வரையும் பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டிங்ஸு, ட்ராயிங் டூல்ஸ், எடிட்டிங் டூல்ஸ் வரையும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா லேயர் செட்டிங்ஸும் அனோட்டேஷன் மெஷர்மெண்ட் டூல்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மாடிஃபை டூல்ஸ் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு எல்லாம் கவர் பண்ணியாச்சு. அதில் மூவ், காப்பி, ஸ்ட்ரெச், ரொட்டேட், மிரர், ஸ்கேல், ட்ரிம், எக்ஸ்டெண்ட், ஃபில்லட், சாம்ஃபர், பேலண்ட், பிளண்ட், ரெக்டாங்குலர் அரே, பாத் அரே, போலர் அரே, ஆஃப்செட், எக்ஸ்ப்ளாய்ட் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதை கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வீடியோவில் நம்ம லேயர் செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த லேயர் செட்டிங்ஸ்னால் என்ன, அது என்ன பர்பஸுக்கு சிவில் இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த லேயர் செட்டிங்ஸ் தான் பேசிக்ஸ். நம்ம ஒரு ட்ராயிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லேயர் செட்டிங் பண்ணியே ஆகணும். எதுக்காகனா இப்போ ஒரு கலர்ஃபுல் பிளான் காமிக்கணும். இப்போ வாலுக்கு ஒரு கலரு, விண்டோவுக்கு ஒரு கலரு, டோர்ஸ்க்கு ஒரு கலரு. ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்துட்டு அதை எடிட் பண்ணால் மாதிரி இல்லை எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் நம்ம பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பர்பஸ்க்கு நான் என்ன போகிறோம்னா இந்த லேயர் செட்டிங்ஸ் ரொம்ப உதவும். ஸோ அதுக்கு இந்த லேயர் செட்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து லேயர் செட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மெஷர்மெண்ட் டூல்ஸு, ஸோ அதெல்லாம் நார்மலாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதில் அது இல்லாமல் நம்ம டெக்ஸ்ட் ஸ்டைல் எப்படி எடிட் பண்ணுறது, டைமென்ஷன் ஸ்டைல் எப்படி எடிட் பண்ணுறது, மல்டி லீடர் ஸ்டைல் எப்படி எடிட் பண்ணுறது இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ ஆட்டோ கேடுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றும் டீப்பாக சொல்லி தரேன். ஸோ இப்போ லேயர் செட்டிங்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த லேயர்ஸ் பேலட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. லேயர் பேலட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ லேயர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ், லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள், அது வந்துடும். ஸோ இதில் வந்து நியூ, இந்த ஆப்ஷன் வந்து நியூ லேயர்ஸ், அதாவது ஆல்ட் என் கொடுத்தீங்க அப்படின்னா, என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வரும். இப்போ வாலுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி விண்டோஸ்க்கு நம்ம ஒரு லேயர் செட் பண்ண போகிறோம். விண்டோ, சரிங்களா? விண்டோவுக்கு வந்து நம்ம ஏதாவது கலர் கொடுத்துக்கலாம். கலர் மாற்றிக்கிங்க. அதில் போயிட்டு நான் ஒரு அந்த மாதிரி கலர் கொடுக்குறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டோர்ஸ் கொடுக்கணும். டோர் அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்குங்க. ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சன்செட் அதே மாதிரி கிளிக் பண்ணி ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் சொல்லலாம். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்க்கு ப்ரௌன் கலர் அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி ஷேடு கலர் கொடுத்தா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சன்செட்டை மட்டும் மொத்தம் லைன் டைப் இதில் வந்து நான் மொத்தம் என்ன இருக்குன்ற சொல்லிடுறேன். இது வந்து சர்ஃபேஸு, இது வந்து நேம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் லேயரு, இது நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா லேயர் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தத்துக்கே தெரியாது. ஃப்ரீஸ் பண்ணிக்கிறது வந்து அதை வந்து காப்பி பண்ண முடியாது, வந்து அப்படி பார்க்க முடியும். லாக் அப்படின்றது எடிட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது, காப்பி பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாதுன்னு பண்ணலாம். கலர்ஸ் ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாலுக்கு கலர் சூஸ் பண்ணுற அந்த கலர்ஸ் ஐட்டம் சொல்லணும். லைன் டைப்புன்றது கண்டினியூ லைனாக இல்லை வந்து ஷேடர் லைன். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சன்செட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது கண்டினியூ லைனுக்கு கிளிக் பண்ணி அப்படின்னா ஷேடர் லைனாக மாற்றிக்கலாம். ஷேடர் லைன் மாற்றிக்கலாம், லோட் கொடுத்து மாற்றிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. ஷேடர் லைன் வந்துருச்சு. அதுக்கடுத்து லைன் வித்துன்றது நம்ம ஏதாவது லைன் வித்துன்றது திக்னஸ் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லேயர் செட்டிங்ஸு. ஸோ நான் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன போகிறேன்னா இப்போ வால் க்ரியேட் பண்ண போகிறேன். வால் வந்து அதாவது இப்போ நான் வால் தான் 10 அடி. ஸோ இப்போ ஆஃப்செட் கொடுத்து 9 இன்ச் வால் கொடுக்கணும். 9 இன்ச் வால் நல்லா வெளியே தான் கொடுக்கணும். 10 லிட்டர் இந்த டைமென்ஷனு, ட்ராயிங் உள்ள டைமென்ஷன் என்ன டைமென்ஷன் அவுட்டர் கிடையாது. ஸோ அப்போ அதாவது ஃபில்லட் ரேடியஸ் 90 டிகிரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக என்டர் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டோர்ஸ் நான் க்ரியேட் பண்ணணும். டோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டர் பாயிண்ட் நான் சும்மா ரஃபாக தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து போட்டுக்குங்க. ஏன்னா வீடியோஸ் 5 வருஷம் மேலே போனால் நல்லா இருக்காது. ஆஃப்செட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு நான் 3 அடிக்கு நான் வைக்க போகிறேன். ஸோ நான் 1.5 அடிக்கு கணக்கு பண்ணி ட்ரிம்
இப்போ டோருக்கு போங்க. டோருக்கு போயிட்டு டோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ரெக்டால கொடுக்க போகிறேன். இங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அடி. அகைன் திரும்ப ஆர்க்கு 3 பாயிண்டாக கொடுங்க. 3 பாயிண்டாக இருக்குது. நான் இதை அந்த ஆர்க்கெலாம் அடிக்கல, நான் டோருக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து விண்டோஸ் கொடுக்குறதுக்கு அதே மாதிரி தான். அகைன் சென்டர் பாயிண்ட் அதே மாதிரி பண்ணிக்கணும். இப்போ 3 அடிக்கு அதே மாதிரி ஆஃப்செட் 3 அடிக்கு 3 அடி விண்டோ கொடுக்குறேன். இப்போ டிவைட் கமாண்ட் கொடுங்க. 3 பார்ட்டிஷனாக பிரிக்கணும். ஸோ 3 பாயிண்ட் ஸ்டைல் போயிட்டு, ஏன்னா டிவைட் பண்ண தெரியாது, பாயிண்ட் ஸ்டைலில் போய் கொடுத்தீங்கன்னா தெரியும். ஸோ கொடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள் தெரியும். ஸோ அப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரித்து டோரை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ சன் சைடு போகிறோம். சன் சைடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரு. செகண்ட் திரும்ப 6 இன்ச்சு 1 feet 6 இன்ச்சு. அதுக்கடுத்து 6 இன்ச்சு 1 feet 6 இன்ச்சு. ஆட்டோமேட்டிக் அப்படின்னா ஸோ இதை நம்ம மிரர் கமாண்டை கொடுத்து நம்ம அந்த பாயிண்ட்ஸில் எடுத்து விட்ருங்க. அதனால் திரும்ப அப்படி தெரியும். பாயிண்ட் ஸ்டைல் எடுத்திங்களா? இப்போ இதை அப்படியே மிரர் கமாண்டை கொடுத்து மிரர் கமாண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டு மிரர் கமாண்டு இந்த சைடு நான் ஒரு ஸோ அந்த மாதிரி டோர்ஸ் விண்டோஸ் கலர்ஃபுல் கொடுக்குறது நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்னிச்சர் எடுத்து நம்ம ஒவ்வொன்றுக்கு நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். நீங்கள் போய் இந்த செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணி பண்ணிக்கணும். நீங்கள் விண்டோ போடல, விண்டோ செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் வரல, விண்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி சொல்லி சொல்லணும். இல்லை மேட்ச் லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா நம்ம திரும்ப செலக்ட் பண்ணி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி பண்ணுறது தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டைமென்ஷன் அதே மாதிரி தான். டைமென்ஷனுக்கு நீங்கள் முன்னாடி எதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் கலர் அது மாறும். சன்சைடில் இருக்குது. ஸோ டைமென்ஷன்ஸ் கொடுக்கல, நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா மாற்றிக்கலாம். இல்லைன்னா டிஃபால்ட்டாக வச்சுக்கணும். டிஃபால்ட்டாக வச்சுக்கணும். ஸோ இப்போ இதுதான் ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன போகிறோம்னா லீனியர் மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். இப்போ லீனியர் மெஷர்மெண்ட் அப்படின்றது என்னென்னா நம்ம பார்த்தோம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அலைன்டு மெஷர்மெண்ட்டு இப்போ ஒரு ஸ்லோப் ஆங்கிள் இருக்குது, அப்படின்னா அதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அலைன் மெஷர்மெண்ட் பாருங்கள். ஸோ நம்ம ஸ்லோப் ஆங்கிள் இந்த மாதிரி, அதாவது ஹரிசாண்டல் வெட்டிங் 90 டிகிரி இல்லாமல் லைன் மெஷர் பண்ணால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலர் மெஷர்மெண்ட்டு. இப்போ ஆங்குலர் மெஷர்மெண்ட்டு 90 டிகிரி, இது ஆங்குலர் மெஷர்மெண்ட்டு. ஆர்க் லென்த்து. ஸோ ஆர்க் லென்த்து வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஆர்க் லென்த் இருக்குது. இந்த ஆர்க் லென்த்து நம்ம ஆர்க் லென்த்து. ரேடியஸ் நம்ம முன்னாடி சொன்னதான். ரேடியஸ்ஸு சர்க்கிள்லாம் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு ரேடியஸ் சர்க்கிள்லாம் பார்த்தோம்னா முடியும். இதோட ரேடியஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரஃபாக தான் போட்டிருக்கு, நீங்கள் கொடுத்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1 feet 8.4 inch வருது. அதே மாதிரி டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் நல்லது 3 feet 4.7 inch 3 feet 4.79 inch வருது. இப்போமே நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து லேடர்ஸு. இந்த லேடர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் பாயிண்ட்டில் நம்ம கொடுத்து நம்ம முடிவு தெரியும்.
பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஓகே, இதான் டைமென்ஷன், இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த டீப்பாக ரொம்ப கீழேலாம் வேணாம். இந்த அலைன் லேடர்ஸு, கலெக்ட் லேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேடர்ஸ் நம்ம பண்ணிட்டு பண்ணுறது. இப்போ எப்படி இப்போ டெக்ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஸ்டாண்டர்டு டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். டெக்ஸ்டைல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைலு, ரெகுலர் இட்டாலிக்கா போல்ட் அந்த மாதிரி செட் கரண்ட் அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இது ஹைட் மாற்றுறது எல்லாம் மாற்றிட்டு இங்கே செட் கரண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ அதுதான் அந்த வித் ஃபோட்டோ எல்லாமே இதே மாதிரி தான். ஸோ அது ஓகே கொடுத்துட்டா முடிஞ்சு வச்சு, அப்ளை கொடுத்தா முடிஞ்சு வச்சு. அதுக்கடுத்து வந்து டைமென்ஷன் ஸ்டைல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் தான் நம்ம போய் மாற்றணும். இப்போ ஒரு சில நேரம் வந்து நீங்கள் லீனியர் டைமென்ஷன் மார்க் பண்ணாலும் தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து டைமென்ஷன் ஸ்கேல் எல்லாம் மாற்றணும். மாடிஃபைல போயிட்டு எல்லாத்தையும் மாற்றணும். இந்த மாதிரி வந்துடும். லைன் டைப்பில் பார்த்திங்கன்னா லைன் கலரையும் நம்ம கொண்டு வரலாம். எதாவது கலர் வைக்கணும்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் கலரு. ஸோ இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் கலர் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்டர்னல் லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒரு எக்ஸ்டர்னல் லைனு, எக்ஸ்டர்னல் லைன்லாம் எல்லாம் பண்ணுவோம். அது ஒரு ரூம்ஸ் மாதிரினால எக்ஸ்டர்னல் லைன் எடுத்து விட்ருக்கேன். இது எடுக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் லைன் கலர் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் லைன் கலர் கொடுக்குறேன் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னல் லைன் எடுத்து விட்டு கொடுங்க. அது தேவை. கலர் கொடுக்குறோன்னா கலர் கொடுக்கலாம், ரெட் கலர் கொடுக்குறோம்னா ரெட் கலர் கொடுக்கலாம். அந்த மாதிரி இப்போ நான் வேணாம் அப்படின்றோன்னா எடுத்து விட்டுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ சைஸ்களை மாற்றினா ஆரோ சைஸ் மாறும். ஆரோ பிரேக்குன்றது அந்த ஸ்பேஸ். ஸோ இப்போ இதில் வந்து நான் அந்த ஆர்கிடெக்ட் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆரோஸ் இருக்கும், சேபிள் இருக்கும். நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். மெயினது கொடுங்க, அப்படின்னா ஆப்ளிகே கொடுங்க, இல்லை ஆர்கிடெக்ட் கொடுங்க. அதான் மெயின். டெக்ஸ்ட்டை பொறுத்தவரை அதே மாதிரி தான். நீங்கள் ஸ்டாண்டர்டு இல்லை டைமென்ஷனில் போய் மாற்றின மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அதை டேரெக்டாக அந்த டைமென்ஷன் முன்னாடி பார்த்தோம்னா டெக்ஸ்டைலுக்கு போகும். ஸோ அதுலேயும் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போய் கலர் மாற்றினா மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் ஹைட்டு மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் வந்து சென்ட்ரல், அதாவது எல்லாம் சென்டராக வருது, ஹாரிசான்டலாகவும் சென்டராக வரணும். வியூ டைரெக்ஷன் வந்து லெஃப்ட் டு ரைட் இந்த மாதிரி வரணும். ஸோ நம்ம என்ன மாற்றிக்கலாம். ஸோ அதில் எக்ஸ்ட்ராக மாற்றிக்கலாம். ஸோ இதில் அதே மாதிரி யாரோட ஹைட்லாம் மாற்றி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃபிட்டுன்றது வந்து அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து அந்த ஆரோக்குள்ளே வரணுமா, அந்த மாதிரி எதர் டெக்ஸ்ட் ஆர் ஆரோஸ் டெக்ஸ்ட், இந்த எதர் டெக்ஸ்ட் ஆர் ஆரோஸை கொடுங்க, அது போதுமானது. அதுக்கடுத்து ப்ரைமரி யூனிட்ஸ். இப்போ நான் இன்ஜினியரிங் வச்சுருக்கேன், நீங்கள் டெசிமல் மாற்றினா மாற்றிக்கலாம். ப்ரைமரினா ஃபஸ்ட் யூனிட், நம்ம என்ன முதல் யூனிட் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் டெசிமல் மாற்றுறது. நான் வந்து 2 டிஜிட் வச்சுருப்பேன். ஏன்னா இப்போ யூனிட் வந்து முக்கால் அடி பண்ணுறது வந்து 0.75 வச்சுருப்போம், அரை அடின்ற 0.5 வச்சுருப்போம். ஸோ அப்போ அதனால் வந்து டெசிமலில் மாற்றுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதுக்கடுத்து ஆல்டர்னேட் யூனிட்ஸ் தேவைப்பட்டாலும் வச்சுக்கணும். இப்போ சப்போஸ் ஃபீட்லேருந்து நான் வந்து மீட்டருக்கு மாற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீட் டு மீட்டர் மாற்றினா அகைன் திரும்ப அதே தான். இல்லைங்க, யூனிட் கன்வர்ஷன் வந்து இந்த ஃபேக்டர் தான் அப்படியே போடணும். 25.4 வந்து மாற்றணும். 0.0254 இதுதான் நான் ஃபேக்ட்ரு. சஃபிக்ஸ்லாம் நான் மீட்டரில் வர மாதிரி வச்சுக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே, செட் கரண்ட்டு அதே தெரியும். 11 அடி 6 இன்ச்சுன்றது 3.51 மீட்ரு வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம இதில் பாருங்கள் தெரியும். ஸோ அப்போ சப் யூனிட்டும் சேர்ந்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைமென்ஷன் ஸ்டைலில் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து ஸ்டாண்டர்டு, நம்ம அந்த லேடர் இருக்குல்ல, லேடரில் போயிட்டு லேடர் ஸ்டைலும் மாற்றிக்கலாம். ஸோ அப்போ மாடிஃபை கொடுத்து லேடர் ஸ்டைல் அதேமாதிரி அதோட பிரேக் லென்த்து எல்லாம் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டைப் ஸ்ட்ரைட்டாக வரணும். எஸ்பி லைன்லாம் அப்படின்னா வளைஞ்சு வர மாதிரி வரும், பாலிலைன்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைன் டைப் மாற்றினா மாற்றிக்கலாம், லைன் வெயிட் மாற்றினா மாற்றிக்கலாம். ஆரோஸ் இந்த மாதிரி அதோட சைஸ் மாத்திர மாற்றிக்கிங்க. 3 இன்ச்சுன்னா 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் மாற்றிக்கலாம். லேடர் ஸ்ட்ரக்சரு மேக்ஸிமம் லேடர் 2 வச்சுருக்கோம். ஸோ அதை மாதிரி வந்து டிஸ்டன்ஸ்லாம் மாற்றிக்கலாம். கண்டென்ட்டு டெக்ஸ்ட் மல்டி டெக்ஸ்ட்டு அதேமாதிரி டெக்ஸ்ட்டு ஹைட்டு மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட்டு கொடுத்துருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு ஒரு டெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஃபங்க்ஷன் F8 அமைக்கிங்க, ஆர்த்தோலஜி
வால். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டிங் டிஸ்டன்ஸ் நம்ம கூட கொடுத்தோம் அப்படின்னா கூட வரும். லேண்டிங் டிஸ்டன்ஸ் நம்ம அந்த பிரேக் டிஸ்டன்ஸ்லாம் கூட கொடுக்கல, ஸோ அதனால் கூட கொடுத்தா சரியாக வரும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எதுவும் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பர்சனலாகவும் நம்மளை கால் பண்ணி கேட்கலாம். ஸோ என் நம்பர் உங்களுக்கு அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதோட வீடியோஸ் நான் இதோட பிபிடி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரெக்டாக புரியாமல். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்க்குலரில் இந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் போஸ்ட் பண்ணுறதா சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கரெக்டாக புரியாமல்.